நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். நீ இங்கதான் இருக்கியா? நீ ஓகே தானப்பா? ஓகே தான்ப்பா. போட்டோஸ் எடுக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா என்ன? உன்னை வற்புறுத்திட்டேனோ? நான் கேமராவை தொட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுதுப்பா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். உனக்கு போட்டோஸ் எடுக்கிறதுல ஏதாவது ஹெல்ப் பண்ணு நான் சொல்லு, அது கூட நான் பண்ணுவேன், எனக்கும் தெரியும். இப்போ இது எடுத்துடணும்ல, அப்புறம் இது வழியா பார்த்து போட்டோ கிளிக் பண்ணலாம். இரு அப்படியே இரு, நான் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஓகேப்பா, எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நல்லாவே புரிஞ்சிருச்சு. இது போதும்பா. அவ்வளவுதான் மை சன். நீ எனக்கு ஒரு பொக்கிஷன் தெரியுமா? மீராபென் சனேம்காக ஒரு அற்புதமான டெக்கரேஷன் பண்ணிருக்கா. எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லா, பிரைட்டா, பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆமா, அந்த டெக்கரேஷன்ஸை பார்த்தா சனேமோட பர்சனாலிட்டியை பார்த்த மாதிரியே இருக்கும். உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? சனேம் மீராபென் அவங்க இன்ட்ரெஸ்டிங் ஆனவங்களா தான் இருக்காங்க, கலர்ஃபுல்லா. வாழ்க்கையில அப்படி ஒரு பொக்கிஷன் கிடைக்கிறது அரிய விஷயம். அப்படி ஒருத்தி எங்கேயுமே பார்க்க முடியாது. சார், நான் இப்ப போய் மீராபென் டெக்கரேஷன்ஸ் பார்த்துட்டு வந்துடுறேன். பாய். நான் சொல்லி கொடுத்ததை மறந்துடாத. ஓகே? கண்டிப்பா. திரும்பவும் பார்க்கலாம். மறுபடியும் உங்க காதல் மலரட்டும். அவங்க ஜோடி பொறுத்த ரொம்ப அழகா இருக்குல்ல, நல்லா ஒண்ணு சேர்ந்துடணும். மீராபென், நம்ம போலாமா? என்ன சொல்ற? சரி, ஓகே. ஆனா சார், நீங்க எங்க போறீங்க? ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. நாம இங்க பண்றதுக்கு ஒரு வேலையும் இல்ல. எல்லாத்தையும் அவங்களே பார்த்து. சரிதான். சரி, நம்ம எங்க போலாம்? என்னோட ட்ரக்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்க இருக்கிற மவுண்டனுக்கு போனா நல்லா இருக்கும். என்ன விட பைத்தியமா இருக்கு. அதோட நானும் உங்க கூட ட்ரக்ல வரட்டுமா? அப்படியே பின்னாடி ஏறி நின்னுட்டு வரணும்னு ஆசையா இருக்கு சார். புரியுது, நீங்க போங்க சார். எனக்கு இங்க வேலை இருக்கு, போயிட்டு வாங்க. மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த கீதனை இங்க இருந்து நான் துரத்தி விட்டுட்டேன். அவன் ஸ்டிக்கை வச்சு நடந்தா கூட ரொம்ப வேகமா நடக்கிறான். இந்த மாதிரி ஸ்டிக்கை அகலகலமா வச்சு நடக்கிறானே. நாளை எப்ப வேணும்னாலும் வரலாம். நான் நல்லா தான் நோட்டீஸ் பண்ண, அவன் வேகமா தான் நடக்கிறான். ஜேஜே, நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நம்ம டீம் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கலாமா? ஓகே 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 ஓகே. இல்ல, நம்ம அப்படி பண்ண வேணாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அவங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகே மேடம். நீ போய் மத்தவங்களையும் கூட்டிட்டு வா. நானா போய் கூட்டிட்டு வரணும்? ஜேஜே, என் பேர் தான். இப்ப நீ தானே எங்களோட பாஸ். சோ அதனால நீ தான் இங்க எல்லாரையும் பாத்துக்கணும். சரியா சொன்னீங்க. சூப்பர், பிரமாதம். நான் தானே பாஸ், அப்ப நான் தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும்.
பாரு இப்ப கூட அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான். காலையில இருந்து எம்ரேக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒரு தடவை கூட போன் எடுக்கல. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, என் போனை எடுக்கிறத விட அவனுக்கு என்ன முக்கியமான வேலை வந்துற போது என்கிட்ட பேசுறத விட. அம்மா வந்துட்டீங்களா? தங்கம், நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, உங்க பையனோட திருட்டுத்தனத்தை காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பேசுவேன்? அம்மா என்ன ஆச்சு? திடீர்னு எதுக்காக இப்படி பேசுறீங்க? என்ன விஷயம்? பொறுமையா இருமா, பொறுமையா இரு. நாங்களும் அதை பார்த்து கொஞ்சம் அப்செட் ஆயிட்டோம். நீ முதல்ல அந்த வீடியோ பாருமா, அதுக்கப்புறம் உன் அம்மா மேலேயும் என் மேலேயும் தப்பு இருக்கான்னு நீயே முடிவு பண்ணிக்க. அட நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி பேசுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. ப்ளே பண்ணு. எம்ரேக்கு தெரியாம அவரை ஃபாலோ பண்ணீங்களா? என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? இந்த பொண்ணு பேர் எமல், இவ எங்க ஃப்ரெண்டு தான். இதுல என்ன தப்பு இருக்கு? அவசரப்படாத, அடுத்து பாருப்பா. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, இந்த பையன் உங்க அப்பா மாதிரியே தான் இருக்கான். உனக்கு தெரியாம வேற ஒரு பொண்ணு கூட பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அட என்னமா உளறிட்டு இருக்க? என் பையன் எந்த வகையில அவன் அப்பா மாதிரி இருக்கான்னு சொல்லு பாக்கலாம். என்ன வேற என்ன சொல்ல சொல்றீங்க? இந்த வீடியோவை பார்த்தா அப்படிதானே இருக்கு. இந்த வீடியோல இருக்கிறத பத்தி உன் பையன் ஏதாவது என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். கேட்டே தீர்வேன் நான். அவன் இப்படி பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். அவன்கிட்டயே போன் பண்ணி கேக்குறேன். இரு. ரிங் போகுது. அம்மா, நானே வந்துட்டேன். மை சன், வந்துட்டியா? வா. ஹலோ டியர் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? என் மேல இருந்து கை எடுத்துட்டு பேசு. எம்ரே, சொல்லு டார்லிங், என்னாச்சு? இந்த வீடியோல நீங்க பண்ணது என்னன்னு சொல்றீங்களா? நீங்க என்ன பண்ணாலும் அது சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கா? கண்டிப்பாமா, அது நல்ல விஷயம்தான். ஆமா, நீங்க என்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்கல்ல? கேள்விக்கு கேள்வி பதில் இல்ல, நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்லு. எமல் லைலாவோட ஃப்ரெண்டு. அப்படியா? அது எங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அவளுடைய ஃப்ரெண்டுக்கு நீ ஏன் ஜுவல்லரியை வாங்கி கொடுத்த? தப்பு டப்புன்னு எப்ப பார்த்தாலும் மெசேஜ். அத பண்ணும்போது உனக்கு சிரிப்பு வேற. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். என் பொண்ணை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காத, உண்மையை சொல்லு. அட கடவுளை, என்ன சொல்றீங்க நீங்க? மை சன், நீ இந்த குற்றச்சாட்டுக்கு உடனே ஒரு பதில் சொல்லியே ஆகணும்பா. சீக்கிரம் சொல்லு, கம் ஆன். நான் gift வாங்கினது எமல்காக இல்ல, என்னோட ஒய்ஃப்காக. ஆனிவரி பிரசன்டா. அதை நான் எமல் கிட்ட கொடுத்திருந்தேன்னா அது எப்படி இப்ப என் கையில இருக்கும்? நம்மள திறந்த கட்டுறேன் பாருங்க. பாத்தீங்களா? பாருங்க. அப்பனா எங்களை நீ அங்க பாத்திருப்ப. ஐயோ இவங்க பாத்துட்டாங்களேன்னு உடனே வீட்டுக்கு ஓடி வந்திருப்ப. சரி, அதை விடு. உன் போன்ல இருக்கிற மெசேஜ் எல்லாம் எடுத்து காட்டு. அட நிறுத்துங்க. இங்க பாரு லீலா, எமல் வளர்த்த நாய் குட்டி போட்டிருக்கு. அது ஒண்ணு நான் அடாப்ட் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அதோட போட்டோஸ் அதாவது எனக்கு அனுப்பியிருந்தா அதைத்தான் நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட டார்லிங்க்கு அதை சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு தான். அதை சர்ப்ரைஸா கொடுக்கலாம் தானே, அதை பத்தி யார்கிட்டயும் பேசல. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், நாய்க்குட்டி கிஃப்டா கொடுத்தா நல்லா இருக்காது, அதுக்கு பதிலாக இந்த ஜுவல்ல வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். இதை படிங்க டார்லிங், நான் இந்த மெசேஜஸ் பார்க்க மாட்டேன். அம்மா, இங்க பாருங்க, உங்க பொண்ணு ஏமாந்துடக்கூடாதுன்ற உணர்வு எனக்கு புரியுது. ஆனா என் மனசு நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. சரி டார்லிங், நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா? இதை கொஞ்சம் எடுத்துக்கலாமா? சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஆமா, என் பையனை சரியாவே புரிஞ்சுக்கல நீங்க. வெக்கமா இல்ல? அவர் மேல எந்த தப்பும் இல்ல, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எங்க மேலதான் எல்லா தப்பும். பெரிய தப்பு பண்ணிட்டோம் நாங்க. அதான் என் பையன். ஹலோ. ஹாய். ஸ்டார்ட் பண்ணலாமா ஷூட்டிங்க? நீங்க ரெடியா? ஓகே தான். ரொம்ப அழகா இருக்கு இந்த ஊஞ்சல். ஆமா ஆமா.
சனேம் உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன். கடற்கரை பக்கம் தானே ஷூட்டிங் இருக்குன்னு ஜேஜே சொன்னா. இல்ல இப்ப அவன் ஹார்டா ஒர்க் பண்றான்ல, அதனால கன்ஃபியூஸ் ஆயிருப்பான். ஓகே, அப்ப நாம எல்லாரும் இன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கலாமா? ஜேஜே கடற்கரை பக்கம் தான் ஷூட்டிங் இருக்குன்னு எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? அவன் இப்பெல்லாம் ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்றான்ல, சோ அதனால மறந்து போயிருக்கலாம். ஓகே, நம்ம இப்ப ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாமா? டெனிஸ், முசோ, நீங்க உள்ள போய் ரெடி பண்ணிட்டு இருங்க. வேணும்னா சனீம் படிச்சிட்டு இருக்க மாதிரி போட்டோ எடுக்கலாம். உத்தரவே. ஓகே. சனேமோட முடி காத்துல ஆடினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல? நாம ஒன்னும் ஷாம்பாடு எடுக்கலையே, அது ஒன்றும் அவசியம் இருக்காதுல்ல. அடே கம்முனு இருடா. சனேம் உனக்கு என்ன தோணுது? அப்படி பண்ணா நல்லா இருக்கும்ல? அப்பெல்லாம் பண்ணா சனேம்க்கு பிடிக்காது. நேச்சுரலா இருந்தா தான் சனேம்க்கு பிடிக்கும்னு சொல்ல வரேன். கரெக்ட் தான். எனக்கு அதான் பிடிக்கும். நேச்சுரல் இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். எனக்கு ஆர்டிபிஷியல் பிடிக்காது. ஓகே, ஆனா நீ கொஞ்சம் கல்லு மாதிரி இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கியா சனேம்? நான் சொல்றது கேளு, அப்பதான் கொஞ்சம் பாக்குறதுக்கு லைவா சாரி, இருக்கும். தெரியாம சரியா? கண்டுபிடிச்சு. ஓகே, நீ கொஞ்சம் தள்ளி வரியா? அப்பதானே நான் சனேமா போட்டோ எடுக்க. ஐ அம் சோ சாரி. நல்லா அழகா இரு. நான் இங்க இருக்கேன்னு நினைச்சுக்க வேண்டாம் சனே. நான் இங்க இருக்கிறது உனக்கு வெறுப்பா இருந்துச்சுன்னா நான் இங்க இல்லைன்னு நினைச்சுக்கோ. ஏன் ஐ மீன் அப்படி கற்பனை பண்ணிக்கோ. இவன் என்ன உறைஞ்சு போயிட்டால என்ன? என்னாச்சு? சனேம், சனேம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னாச்சு? நீ நார்மலா வாமா. சனேம் கொஞ்சம் பொறுமையா இரு. நீ அப்புறம் எல்லாரையும் பார்க்கலாமா? உனக்கு நார்மலா அவளை தொடாத. சனேம், சனேம் டெனிஸ், டெனிஸ். ஜே வந்துட்டேன். இந்த இடத்துல எடுத்து முடிச்சாச்சுன்னா நம்ம வேற இடத்துக்கு போலாமா? சரி வா போலாம் ஜேஜே. சரி போலாம் வா. நாம இந்த செட்டப்ல இருந்து வேற செட்டப்புக்கு போயிடலாம். ஓகே, நம்ம இப்ப அடுத்த செட்டப்க்கு போலாமா? அடிக்கடி இப்படி ஆகுமா என்ன? இல்ல, இந்த மாதிரி அடிக்கடிலாம் நடக்காது. நீங்க வேணா பாருங்க, அடுத்த செட்டப்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கும். வாங்க. இங்க காத்து நல்லா இருக்குல்ல? ஆமா டார்லிங். என் மேல உங்களுக்கு கோவமா? நான் எதுக்காக உன் மேலாம் கோவப்பட போறேன்? ஆக்சுவலாக அவங்க மேலே எனக்கு கோவம் இல்லை. நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா கடைசியில் அது எனக்கே திரும்பிருச்சு. ஒரு நிமிஷம் இரு. நீங்க என்ன பண்றீங்க? பின்னாடி திரும்பாத. கொஞ்சம் ஹேரை தூக்கி பிடி. இன்னும் முழுசா 2 நாள் இருக்கு. இருந்தாலும் இப்பவே உனக்கு போட்டு விட்டுறேன். டார்லிங், எதுக்காக சடனா இப்படி எல்லாம் பண்ணீங்க? இத பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போல இருக்கு. அதோட வேலையெல்லாம் இப்ப யாரு பார்த்தா? அதுவும் இல்லாம எமில் கிட்ட என் வேலையை பத்தி பேசியிருந்தேன். அவளோட கம்பெனில ஏதோ வேலை இருக்கா, அதை பத்தி அடுத்த வாரம் சொல்றேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா. என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதை வாங்கி கொடுத்துருக்கலாம். ஹே டார்லிங், அந்த பேச்சே விடுமா. என்கிட்ட ஏதோ இல்லைனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன். எனக்கு வேற யாரா இருக்கா? ஐ லவ் யூ டாமா. நானும் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். கரெக்ட் டைம்ல கால் பண்ணுவாங்களே. அண்ணாதான். என்ன எம்ரே, நடந்த விஷயத்துக்காக எல்லா மெசேஜையும் என்கிட்ட காட்டிட்டு இருப்பீங்களா? சரி, நீங்க போய் ஜெயனை பாருங்க, நான் அப்பா அம்மாவை பாக்குறேன். சரி வா, நானும் உன்னை ட்ராப் ஓகே வாங்க. பண்ணிடுறேன். ஓ, இந்த பாக்ஸ் நல்லா இருக்குல்ல, எடுத்துக்கலாமா? ஓகே.
லைலா என் மேல கோவமா இருக்கியா நீ? அட என்னம்மா நீங்க? எனக்கு நல்லா தெரியுமா நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்படி பண்ணீங்க. அவரும் இதான் சொன்னாரு. நிஜமாவா சொல்ற? நல்ல வேலைம்மா, நம்ம மாப்பிள்ள ரொம்ப ஜென்டில்மேன் தான், ரொம்ப நல்லவரா இருக்காரு. ஆமாங்க, அவர் நம்மள மன்னிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்க? அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏதாவது சமைச்சு வைக்கட்டுமா? அவருக்கு தான் சிக்கன் ரொம்ப பிடிக்குமா, அந்த மாதிரி செய்வா. கோல்டன் ப்ளூ செய்யுங்க. நான் அதே பண்றேன். அதே பண்ணு பேசாம, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. யூமா, ஹலோ. இப்போ உங்க பையனை புகழ்ந்துகிட்டு இருக்கோம், அததான் நீங்க கவனிக்கணும். அதை விட்டுட்டு இங்கேயும் அங்கேயும் பாத்துக்கிட்டு இருந்தா. என்ன சொன்னீங்க? என்னாச்சு ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லையே, நான் ஒரு விஷயத்த பத்தி இப்ப யோசிச்சுட்டு இருந்தேம்மா. கொஞ்சம் முன்னாடி ஒரு டிஸ்கஷன் நடந்ததுல, அத பத்தி தான் நான் ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க கூட ஏதோ சொன்னீங்கல்ல, எம்ரே அவன் அப்பா மாதிரியே இருக்கான்னு, சிரிச்சு அப்படியே ஜாலியா பேசுறது அப்படி இப்படின்னு. அத நீங்க எதுக்கு சொன்னீங்க? ஐயோ, அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலையா? நான் அப்படி சும்மா சொன்ன நடிக்காதீங்க மெஃப்குவே, நான் கேட்டேன். நீங்க அப்படிதான் சொன்னீங்க. எனக்கு இப்பதான் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எதுக்காக அப்படி சொன்னீங்க? இல்லன்னு மட்டும் மழுப்பாதீங்க. அப்படி இல்ல மேடம், நீங்க அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ஏதோ ஹீட் ஆஃப் த மூட்ல அப்படி நாங்க சொல்லிட்டோம். மத்தபடி எந்த தப்பான நோக்கமும் இல்ல. இல்ல, சும்மா பேசி மழுப்பாதீங்க. நீங்க அசீஸோட கள்ளக்காதலிய பாத்திருப்பீங்க. அசீஸ் யாரு? அசீஸோட கள்ளக்காதலி யாரு? இப்ப எங்க அவ? அந்த மாதிரி யாரு எங்களுக்கு தெரியாதே. யார தெரியாது? அந்த மாதிரி ஒரு பொம்பளை இருக்கிறதே எங்களுக்கு தெரியவே தெரியாதே. அப்புறம் எங்க கிட்ட கேட்டா எப்படி? தெரியாது. யூமா, எங்க போறீங்க? அவங்க இப்ப ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே. அப்ப வாங்க கடவுளே எங்களை காப்பாத்துப்பா. இது முடியாம போய்கிட்டே இருக்க முடியலையே, என்னாலயே முடியல. ஓகே, கண்டிப்பா நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏன்னா இது நாம தானே பண்றோம். எல்லாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து ஐயானுக்கு அனுப்பி வச்சிருவோம். சனம் தான் சொன்னா. எனக்கும் ஐஹான தெரியும். ஐஹான் வந்து சனேமோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, சரிதானே? ஏமா உனக்கு அவ பேரை கேட்டதுமே பொறாம வந்துருச்சா? பொறாமையா? எனக்கு எதுக்கு வரணும்? பொறாமலாம் படாத. ஏன்னா ஐயான் ஒன்னும் அவளோட ஃப்ரெண்டு மாதிரிலாம் இல்ல, எப்பவும் கூட பிறந்தவளா தான் பாத்திருக்கா. ஒன்னாதான் இருப்பாங்க. அவங்க எங்க போனாலும் எது பண்ணாலும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் சுத்திட்டு இருப்பாங்க. அவளுக்கு ஒரு அண்ணன் கூட இருந்தா, அவன் பேரு உஸ்மான். நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவனுக்கு வேலை கிடைச்சது, அவனும் அந்த ஏரியா விட்டு போயிட்டான். என்னுடைய நேரத்தை பாத்தியா? அங்க போனது இங்க வந்து ஒரு லைட் ஹவுஸ் நிக்குது. லைட் ஹவுஸா? அப்படின்னு யார சொல்ற? அட நான் வேற யாரமா சொல்றேன்? ஈத்த மட்டுமா? அந்த ஜான் இருக்கான், அப்புறம் அந்த ஜானோட தம்பி எம்ரே இருக்கான். எல்லாரும் அல்கு மாதிரி பல்கா இருக்கானுங்க. ஆனா இப்ப பொண்ணுங்க மனசை பார்த்து யாரு காதலிக்கிறா சொல்லு? எல்லாரும் மனசை பார்த்து காதலிக்கிறத விட உடம்ப பார்த்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எழுதி வச்சுக்கோ, உடம்ப பார்த்தவளுங்க நல்லாவே இருக்க மாட்டாளுங்க. நீ எதுக்கு அப்படி சொல்ற? என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் அவங்கள விட ரொம்ப அழகா இருக்க. இத பாருங்க மேடம், உங்களை சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி வேற யாராவது நீங்க பாத்துக்கங்க, சரியா? அப்படி இல்லனா நீங்க தெரப்பி கிரப்பி பண்ண போறா முதல்லயே சொல்லுங்க. அப்பதான் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா நீ முன்னாடியே சொன்னாதா என்னால கான்ஃபிடென்ட்டா அதுக்குள்ள இறங்க முடியும். அப்படி இல்லனா நான் மட்டும் குழம்புறது மட்டும் இல்லாம நீயும் கூட சேர்ந்து குழம்பிடு, ஓகேயா? ஒரு நல்ல தெரபிஸ்டா இருந்து என் கூடவே இருந்து என்னோட கைத்தறி எல்லாத்தையும் நீயே வாங்கிக்க. ஆனா என்னுடைய ஃபீலிங்ஸ்ல மட்டும் தயவு செஞ்சு விளையாடாத சொல்லிட்டேன். உன்னுடைய தெரப்பி விளையாட்ட வேற எவங்கிட்ட போய் வச்சுக்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? இவன் எப்படி உளறிட்டு போறா? நான் என்ன தெரப்பிய பத்தியா பேசினேன்? வேற விஷயத்தை பத்தி தானே பேசினேன். பாரு, நான் சொல்றது கேளு. இங்க படுத்துட்டு இருக்க மாதிரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாம். அதாவது புக்க வச்சு படிக்கிற மாதிரி. போட்டோ எடுத்துட்டேன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடும். புரியுதா? சரியாவா? சரிலாம் இல்ல, என்னால ஒத்துக்க முடியாதா? நான் அவருக்காக நானே எழுதின புக்க அவரே படிக்காத போது நான் அதை உட்காந்து படிச்சிட்டு இருக்கதா அவர் போட்டோ எடுத்தா அது நல்லா இருக்குமா? உங்களுக்கு வேற போட்டோகிராஃபரே கிடைக்கலையா? சரியாதாமா சொல்ற, நீ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தான் சொல்ற. ஆனா இந்த போட்டோ எடுத்து முடிச்சுனா நம்ம டப்பு டிப்புன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ ரொம்ப கூலா இருக்க. அவர் எதிர்க்கே இருந்தாலும் நீ எதை பத்தி கவலைப்படாம ரொம்ப கூலா இருக்க. தேங்க்யூ வெரி மச். இதெல்லாம் டெக்கரேட் பண்ணா நல்லா இருக்கும். ஆமா ஆமா. இல்லங்க இந்த சனம் சார், அது வந்து என்னன்னா, சனம், ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போச்சு போ, எல்லாமே போயிடுச்சு. என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு கூலா இருந்ததே இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ நிஜமாவே ரொம்ப கூலா தான் இருக்க. வா வா, நம்ம சீக்கிரமா போய் மேக்கப் போட்டு வரலாம். வா
வா நம்ம போலாம். ஓகே மேக்கப் போயிடுச்சு, ஹேர் ஸ்டைல் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சே. வாங்க உள்ள விழுந்துற போறீங்க. சரிடா, அடுத்த தடவை நம்ம 3 பேரும் சேர்ந்து நடக்கலாம். ஓகே ஓகே ஒண்ணும் ஓகே பிரச்சனை இல்லையா? ஓகே தேங்க்யூ Okay. ஜான் சார். ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க, நான் வரேன். சனைம காணோம் எங்க? அவ தலையில தண்ணி ஊத்திக்கிட்டா, இப்ப வந்துருவா. ஆல்ரெடி டைம் போயிட்டே இருக்கு. அப்ப நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சனேமோட மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. நீ மட்டும் இங்க வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன? ஹலோ, ஹாய் சார், குட் ஈவினிங். நீங்க அனுப்பின ஹார்ட் டிஸ்க் எனக்கு கிடைச்சிருச்சு. இது கரெக்டா அந்த வீட்டோட ரெக்கார்டிங்ஸ் தானே? யா, அந்த வீடு தான். அந்த வீட்ல யா நான் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு எப்படி கிடைச்சது சார்? ஆமா ஆமா தெரியும். ஆமா 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 எனக்கு தெரியும் தெரியும். சரி, இப்ப எதுக்கு இத இங்க அனுப்பி வச்சீங்க? அது நான் ஆமா கரெக்ட் தான். அது நான் 1 வருஷமா இங்க இல்ல, இப்பதான் என் போனே ஸ்விட்ச் ஆன் பண்ணேன். ஆக்சுவலா அது வந்து நான் இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்காக தான் அவர்கிட்ட கேட்டிருந்தேனே. நீங்க அதை எதையும் டெலீட் பண்ணல? சூப்பர், நல்ல வேலை. நீங்க எதையும் பண்ணலையா? அப்படி செம, நல்ல விஷயம் தான். தேங்க்யூ ஸோ மச். பிரதர், வாடா தம்பி. என்னாச்சு திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க? என்ன விஷயம்? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன்லடா. அது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன்டா. ஆமா, என்னது இது? ஒண்ணும் இல்லடா. என்ன ஒண்ணுமே இல்லையா? இது ஒரு எம்டி ஹார்ட் டிஸ்க் தான்டா. ஈத்த ஏமாத்திட்டேன். இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ள அந்த வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் இதுல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். போன வருஷத்தோட ரெக்கார்டிங்ஸ். நீ இந்த ஹார்ட் டிஸ்கை இப்ப எடுத்துட்டு போய் அவனுக்கு தெரியற மாதிரி நான் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள இதை வச்சு பூட்டிட்டு வந்துரு. ஒருவேளை இதை அவன் அங்க எடுக்க வந்து நம்ம கிட்ட மாட்டினான் வையன், நமக்கு விஷயம் நல்லாவே புரிஞ்சிடும். சோ அப்போ அதை யார் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல? நல்ல ஐடியா தான். ஆமாடா, அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இருந்தாலுமே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாடா? சரி, செஞ்சுதான் பார்ப்போமே. கண்டிப்பாடா. இப்போ சனம், இப்போ என்னன்னா நீ ஏதாவது எழுதுற மாதிரி ஒரு ஸ்டில் கூட. சரி, ஆனா என்னால எழுத முடியாதே. அது எப்படி நான் சொல்லித்தரேன் சனேம். நீ எழுதலாம் தேவையே இல்லை, எழுதுற மாதிரி நடிச்சா போதும். அப்படியே கேமரா வச்சு நாங்க ஷூட் பண்ணிப்போம். அப்புறம் ஷூட்டிங் ஈஸியா முடியும். அவ்வளவுதான். ஓகே. ஓகே கைஸ், இதுதான் செட்டப்பா. நீங்க எல்லாரும் கொஞ்சம் அப்படியே இங்க வந்துருங்களேன். நான் எல்லாமே சொல்ல வேண்டியது அவரோட வார்த்தை தான், அவரோட பேர் தான். ஜெஜே கொஞ்சம் இங்க வாங்க. ஜிஜி, இத படிக்கும் போது கண்ணுல தண்ணியா வருது. சரி, அங்க போய் நான் உட்கார்றேன். ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்க சனே? ஏய் வாடா தம்பி, நீ வருவன்னு எதிர்பார்க்கலையடா. மீட்டிங் உடனே முடிஞ்சிருச்சா, அதனால தான் அப்படியே சீக்கிரம் வந்துட்டேன். ஓகே ஓகே, நல்ல விஷயம் தான். சூப்பர். சரி, நீ ஒரு ஹெல்ப் பண்ண. இந்த ஹார்ட் டிஸ்கை கொண்டு போய் நான் இருக்கிற வீட்ல வச்சிரேன். இங்கே இருந்தா இது தொலைஞ்சு போயிடாதான். ஷூர், கண்டிப்பா. ஓகேடா. சாவி, குட் டு see you all. ஓகே, நாம இப்ப ஆரம்பிக்கலாமா? சனேம், அந்த கண்களை கொஞ்சம் திறந்து வைக்க முடியுமா? திறக்க முடியாது. சரி, எழுதுற மாதிரி போட்டோ எடுக்கணும்னா அப்புறம் எப்படி அது பாசிபிளா இருக்கும்? நல்லாதான் இருக்கும், ஆனா நான் திறக்க மாட்டேன். சனேம், இதே மாதிரி போட்டோஸ் எடுங்களேன். சனம், இங்க பாரு. எனக்கு நல்லாவே தெரியும் நீ ரியலா ரொம்ப டயர்டா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ பேசாம வெறும் கண்ணை மட்டும் மூட. அதுக்குள்ள ஜான் ஒரு 2-3 போட்டோஸ் எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிரும். ஓகே,
நான் எங்கேயே நின்னுக்கிறேன், நீ என்ன பாரு. ஓகேவா? என்ன பாரு. ஓகே ஓகே, ஆரம்பிக்கலாம். இங்க பாரு, நான் இங்க தான் நிக்கிறேன். ரிலாக்ஸா கொஞ்சம் நார்மலா ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா போதும். நான் அப்படிதான் இருக்கேன். நார்மலா நீ நேச்சுரலாவே இரு. நார்மலா நீ உட்கார்ந்து எழுத்து வரல அப்படி. நான் எழுத மாட்டேன். எழுத முடியல. எழுதுறதுக்கு மைண்ட்ல ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு புரியுதா இல்லையா அது? கைஸ் எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா ப்ளீஸ்? ஓகே ஜே நான் படிச்ச மாதிரி இங்க நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றது தெரியல, எல்லாமே தலைகீழா நடக்குது. சனேம், என்ன தொடாதீங்க. நான் ஒரு வருஷமா எந்த போட்டோஸ் எடுக்கல. ஒரு கிளிக்கு கூட நான் எடுக்கவே இல்லை. இப்பதான் நான் எடுக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான். சனேம், நம்ம இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி எதிரிகளா இருக்க வேணாமே. வேற எப்படி இருக்கலாம்? ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? இல்ல லவர்ஸா இருக்கலாமா? இல்லனா பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? நாம தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோமே. வேற என்ன பாக்கி இருக்குன்னு சொல்லுங்க. நாம இருக்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம். எல்லாமே முடிஞ்சது. இப்ப எனக்கு நம்பிக்கையும் இல்ல. அப்புறம் நீங்க என்ன லவ் பண்ணீங்கன்னு என்னால நம்பவே முடியல. நீங்க என்ன நம்பினதே கிடையாது. என்னால நம்ப முடியல இதையுமே. கரெக்ட் தான். நான் உன்னை நம்பினதே கிடையாது தான். நல்லது. நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறோம். நீங்க இங்க இல்லாத மாதிரி என்ன இருந்துக்க சொன்னீங்கல்ல, இருக்க. நானும் இங்க இல்லாத மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு நல்லது. ஹலோ, சொல்லுடா தம்பி. ஓகேடா, நான் வரேன். என்னடா ஆச்சு? இங்க வாங்க. அவன் வந்துட்டானா? அந்த கதவு திறக்க பாக்குறான் பாருங்களேன். அவனால அதை திறக்க கூட முடியாதுடா. என்ன அது ஸ்ட்ராங்கான பூட்டு. கரெக்டா சொன்னீங்கன்னா இவன் தான் சனியோட புக்கை எரிச்சிருக்கணும். இந்த நேரத்துல சொல்லல. ஆமா சரி, அவங்க என்ன பண்றாங்க? சரி சரி சரி, நான் உடனே அங்க வரேன். ஓகே வை. அண்ணா மெரபா ஆண்டி வீட்டுக்கு அம்மா போயிருக்காங்களாண்ணா? வாங்க. என்ன பண்றான்னு பார்க்கலாம். அண்ணா இப்ப என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப கிடைச்சிருக்க சான்ஸ் இழக்க போறீங்களா நீங்க? அடிச்சா சரியாயிடுமா? இப்ப போலாம், அப்புறம் வந்து பாத்துக்கலாம். வாங்க 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 வாங்கண்ணா, அப்புறம் பாத்துக்கலாம். சொல்றல.
நீங்க எதுக்கு இப்ப உட்காராம என் கூட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கேன். இரு கொஞ்சம் இரு. என்னாச்சு? இப்ப உட்காருங்க. Thank you very much. அப்புறம் கொஞ்சம் இருங்க. என்னாச்சு? ஏய் என்னாச்சு? கேண்டில் ஏத்தி வைக்க நான் மறந்துட்டேன். அவ்வளவுதான். ஓகே, இப்பதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப அழகா இருக்க மீராபான். நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கட்டுமா? நான் சர்வ் பண்றேன். எஸ். ஐயோ மேடம், நாங்க ஹியூமா சொல்றதை வேண்டாம், கேளுங்க இல்ல, மேடம். விடுங்க, நான் கேளுங்க. அம்மா, சொன்னா வேண்டாம், கேளுங்க. வேண்டாம், ஒண்ணும் சொல்ல மேடம், வேண்டாம். கேளுங்க. அவருக்கு வேற உடம்பு சரியில்லை. நீங்க பேசுறத பேசிட்டு அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பயந்துருவார்ல. அந்த மனுஷன் பயத்துல செத்தாலும் பரவாயில்ல. நான் நினைச்ச மாதிரி அந்த மனுஷன் இருந்தாரு, நான் அவரை சும்மா விட மாட்டேன். ஹியூமா இங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள டிவோர்ஸும் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு தேவையில்லாம வருத்தப்படுறீங்க? அவங்க ஜாலியா இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன? இத பத்தி நீங்க பேசாதீங்க மேப்குபே. சரி, நான் ஏதோ குற்றவாளி மாதிரி ஏன் நீங்க என் பின்னாடி வந்தீங்க? எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்களேன். அந்த ஆளோட கள்ளக்காதலி யாருன்னு நான் இப்ப போய் பாத்துறேன். ஹியூமா, அம்மா, ஹியூமா, ஒரு சொன்னா நிமிஷம் நில்லுங்க. கேளுங்க. நம்ம இப்ப அங்க போக வேணாமே. இப்ப நம்ம கோவப்படாம கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். கோவம்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நாளைக்கு போகலாம். என்ன ஓகேவா? ஓகே தானே? வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இங்க பாருங்க, உங்களுக்கும் அந்த பொம்பளைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்தது எங்களுக்கா? இல்ல ஏதாவது என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். எங்களுக்கு எதுவும் தெரியாது இல்லம்மா. ஹியூமா, என் பொண்ணை இழுக்க வேண்டாம். அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் ஆமா, இல்ல. எனக்கு ஒண்ணும் தெரியாதே. ஓ, என்னாச்சு? நான் சொன்னா நம்ப மாட்டேன். என் இடுப்பு பயங்கரமா வலிக்குது. இந்த மாதிரி ட்ரக்கை எப்பமா ஓட்ட கத்துக்கிட்ட? இத்தோட முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. ஹார்ஸ் ரைடிங் கூட பண்ணணும் அருமை இல்ல? ம், ஒரு போட்டும் இருக்கு. அப்புறமா போலாமா? கண்டிப்பா நான் தான் அதை ஓட்டுவேன். ஓகே. ஓகே. இத்தனை வருஷமா நம்மளால பண்ண முடியாததெல்லாம் நம்ம இப்ப பண்ணலாம்ல? ஆமா, இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன் மீராபன். நீதான் என் வாழ்க்கையோட சூரியனே. அது மட்டும் இல்ல, உன்னோட சமையல் கூட அட்டகாசமா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க. நான் சும்மா பொய் சொல்லி நடிக்கலாம் மாட்டேன். நான் நல்லா சமைப்பேன்னு எனக்கே தெரியும். ஆமா, சரியா தான் சொல்றேன். நாளைக்கு அதை கேளு. நாளைக்கு விடுங்க. நீங்க வழியில வராதீங்க. கொஞ்சம் போங்க, நானே போய் பாத்துக்கிறேன். எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சாகணும். விடுங்க, வழியில இருந்து மறைக்காதீங்க. அசீஸ், கதவு தரங்க. பாருங்க, அசீஸ் வெளிய வாங்க. அசீஸ், கதவு தரங்க. நான் வேணா அவருக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு அப்பாயின்மெண்ட் பாக்குறேன். அப்புறம் வரலாம் அதெல்லாம் மேடம். எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலைய பாருங்க. கேளுங்க மேடம். மேடம், அவசரப்படாதீங்க. இன்னைக்கு வேணாம். அவர் பிஸியா இருப்பாரு. நீங்க பேசாம இருங்க. அசீஸ், நீ சொல்லுமா, நான் சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. நீ சொல்லு. என்ன வெறுப்பேத்தாதீங்க. நான் அமைதியா தான் இருக்கேன். அம்மா, இங்க பேசாம பாருங்க, இருங்க நீங்க இங்க எல்லாம். பாருங்க மேடம், கொஞ்சம் அமைதியா அம்மா, இருங்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ மேடம். அம்மா, இங்க என்ன நீங்கெல்லாம் ஏன் என்னை பண்ணிக்கிட்டு சும்மா இருக்கீங்க? கேட்க பண்றீங்கன்னு எனக்கு தெரியல, தெரியல. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் அமைதியா தான் இருக்கேன். நீங்கெல்லாம் கொஞ்சம் பேசாம இருங்க. எனக்கு கொஞ்சம் தனியா விடுறீங்களா? நான் சொல்றத கேளுங்க. வேண்டாம் ஹியூமா, ப்ளீஸ் வேண்டாம். அம்மா, நான் என்ன கேட்க மாட்டேங்கிறேன். என்ன பண்றாங்க இவங்க? இப்ப தள்ளுங்க. அசீஸ், கொஞ்சம் கதவு தரங்க. என்னாச்சு? உங்க அப்பாவும் மேரிபான் மேடமும் உள்ள இருக்காங்க. இதுக்கு மேல என்ன ஆகணும் சொல்லுங்க. வேண்டாம் மேடம். அம்மா, மேடம். என்னம்மா ப்ராப்ளம்? என்ன எதுவும் பண்ணிட்டு இல்லப்பா, எதுவும் இல்ல. இவங்க தான் சின்ன விஷயத்தை இப்படி பெருசாக்குறாங்க. விடுங்க. அது சார், மீராபேன் மேடமும் உள்ளதான் இருக்காங்க. ஐயோ, போச்சே போச்சே போச்சே. போச்சே. அசீஸ், கதவு தரங்க. அம்மா, அசீஸ், அம்மா, சொன்ன புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இருப்பா. அசீஸ், அம்மா, சொன்ன அசீஸ், கொஞ்சம் கதவு தரங்க. யாரோ உங்களை கூப்பிட்ட மாதிரி இருக்கு. ஹியூமா, வேண்டாம். கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் அசீஸ், வந்து கதவு தரங்க. நீங்க இரு, நான் பாத்துக்கிறேன். அட என்ன அம்மா, விடுப்பா. சும்மா அசீஸ், ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு பொறுமையா கொஞ்சம் இருங்க. இருக்கீங்களா? இங்க பேசாம பாருங்க. இருங்க நீங்க எல்லாம். நான் பாத்துக்கிறேன். அம்மா, அசீஸ், என்ன நடக்குது? யார் வந்திருக்கா?
ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? அதான் கேட்டாங்களா? தண்ணி கொண்டு வரேன். நிஜமா தான் சொல்றேன். அம்மா இங்க பாருங்க கேக்குதா? அம்மா அம்மா கொஞ்சம் அவங்க கண்ணத்தை தட்டுங்க. அம்மா இங்க பாருங்க. சொல்றத கேட்டாங்களா? அம்மா அம்மா இங்க பாருங்க. எழுந்துறீங்க. சொல்றத கேட்காம பாரு மயக்கச்சே விழுந்துட்டாங்க. முடியாது. அம்மா எந்திரிங்க மேடம். மேடம் எந்திரிங்க. அப்படியே தரையில படுக்க வச்சு தைலத்தை தேய்ச்சி விடுங்க, சரியாயிடும். ஓகே அம்மா, இங்க பாருங்க நான் பேசுறது நகருங்க, கேக்குதா? கொஞ்சம் காத்து விடுங்க. ஜான் இங்க பாருங்க, நெருப்பு பிடிச்சிருச்சு. என்னது நெருப்பா? குடிசை எரிஞ்சிட்டு இருக்கு. அம்மா இங்க பாருங்க. அம்மா அம்மா எழுந்திருங்கம்மா. எம்ரே ஆ என்னது பத்திக்கிச்சா? எது? ஜேஜே சீக்கிரம் ஓடி வா. வாங்க போலாம். இங்க இருங்க. வா வா வா. புரியல. வாங்க இதெல்லாம் வெறும் நடிப்பு. அவளே எழுந்துப்பா. தூங்கு. என்ன எல்லாரும் அம்மா விட்டு தனியா போயிட்டீங்க? அம்மா அம்மாமா அம்மா நான் நெருப்பு அணைச்சிட்டு உங்களை வந்து காப்பாத்துறேன். வந்து எல்லாரையும் காப்பாத்துறேன். ஐயோ பத்திக்கிச்சு கடக்கடா. அச்சச்சோ! வாங்க 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 வாங்க. எல்லாம் ஓடி வாங்க. யார் பண்ணிருப்பாங்க வேலைய? எப்படி நடந்துச்சு? இல்லையே. பாத்து எப்படி இப்படி ஆச்சு? ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பண்றது? அட கடவுளே, எப்படி இப்படி ஆச்சு? நான் சொல்றது கேக்குதா? யாராவது எமர்ஜென்சி கால் பண்ணுங்க. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா வேண்டாம்டா. அண்ணா போகாதீங்க. நீங்க போறீங்க. ஜான் வாங்க. இங்க இருங்க. நீங்க இருங்க ஜான். சொல்றது கேளு சனேம். அவருக்கு எதுவும் ஆகாது. அவர் திரும்பி வந்துருவாரு சனேம். போதீங்க வேணாம். ஒண்ணும் ஆகாது.